Hi friends, welcome to Dakshniya Home. இன்னைக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த கோவில் பத்தி நாங்க ஷேர் பண்ணிருக்கோம். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த கோவில் வந்து என்ன வேண்டுதல் வச்சிட்டாலும் கண்டிப்பா நடக்கும்ன்றது நம்பிக்கை. இங்க வந்து கோவிலுக்கு வெளியே தான் வந்து சாமி கும்பிடுவாங்க. கதவு கிட்ட தான் சூலாயுதம் தான் வச்சு கும்பிடுறது. சென்னைக்கு அடுத்து இரண்டாவதா இருக்க கூட காமாட்சி அம்மன் கோவில் தான் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில். இங்க வந்து நெய் தான் வந்து பிரசாதமா படைக்கறாங்க. ஆனா இங்க வந்து ஈயோ எறும்போ எதுமே இது வரைக்கும் வந்தது கிடையாதான். போகிற வழியிலே வெளியில் ஆர்ச் இருக்கும். அங்கே கேட்டாலுமே வந்து தேவநாதப்பட்டின்னு கேட்டால் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த ஷேர் பண்ணுறேன். தப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள், இல்லை அதிகமாக தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாடு மேய்க்கிறவர் வந்து சில மாடுகளை மேய்ச்சிட்டு போகும்போது அதில் ஒரு மாடு மட்டும் எப்பயுமே காணாமல் போயிடுமா. திரும்பி கிளம்பும்போது வருமா. அது எங்கே தான் போகுதுன்ட்டு ஒரு நாள் பின்னாடி போய் பார்த்தாரா. அப்போ வந்து ஒரு லேடிக்கு வந்து பால் கொடுத்துட்டு இருந்துச்சா. அவங்க பார்க்கறதுக்கு தெய்வாம்சம் நிறைந்தவங்களாக இருந்தாங்களாம். அதை பார்த்ததும் அவருக்கு வந்து கண்ணு தெரியாமல் போயிடுச்சான். அவங்க மேலே இருந்த அந்த ஒளியில் இது ஏதோ தெய்வ குத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அரசரோட கனவுல வந்து அசிரீரி மாதிரி சொல்லியிருக்காங்க காமாட்சி அம்மன். இந்த மாதிரி வந்து இங்கேருந்து ஒரு அரக்கரை அழிச்சிட்டு நான் வரும்போது இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இங்கேயே வந்து தங்கிட்டேன். எனக்கு வந்து ஆலயம் கட்டி என்னை வழிபடுங்க. ஒரு வாரம் கழித்து வந்து மழை நிறையா வரும். அந்த வெள்ளத்தில் வந்து ஒரு பெட்டி மிதந்துட்டு வரும். அதை வந்து மூங்கில்லாம் வச்சு அணை மாரி கட்டி அதை எடுத்து வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரியே வந்து ஒரு வாரம் கழித்து பெரிய வெள்ளம் வந்து அந்த வெள்ளத்தில் வந்து ஒரு பொட்டி வந்து மிதந்துட்டு வந்துச்சான். அது அதேமாரி அவங்க வந்து அணையெல்லாம் மூங்கில் வச்சு அணையை கட்டி அதை எடுத்துகிட்டு வந்து வழிபட்டதாக சொல்கிறாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவிலாம். இங்கே வந்து நம்ம என்ன வேண்டுதல் வச்சுக்கிட்டாலுமே கண்டிப்பாக நடக்கும். ரொம்பவே பெரிய கோயில். அவங்களுக்கு நெய்வேத்தியமாக வந்து தேங்காவும் வாழைப்பழமும் வச்சு தான் படைச்சாங்களாம். அந்த ஒரு பரபரப்பில் வந்து தேங்காய் உடைக்காமல் வாழைப்பழம் உரிக்காமலே வச்சு படைச்சிட்டாங்களாம். இருந்தாலும் அம்மன் வந்து அதை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. இது வரைக்குமே வந்து அவங்களுக்கு பிரசாதமாக படைக்கும்போது அப்படியே முழுசாக வச்சு தான் வந்து படைப்பாங்களாம். அதேமாரி நெய் தான் வந்து அங்கே ஃபேமஸ்ஸு. நம்ம போகிறவங்க வந்து அர்ச்சனையாக வந்து நெய் வாங்கிட்டு போகிறது தான் வந்து அங்கே விசேஷம். வீடு கட்டணும், கடன் பிரச்சனை, திருமண தடைன்னு எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் இங்கே வேண்டிக்கலாம். அங்கே நிறைய பேர் வந்து வேண்டிக்கிட்டு எல்லாமே செஞ்சுருந்தாங்க. வீடு கட்டுறது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பெரிய கோயில், சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோவிலுக்கு போகாதவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் போயிட்டு வாங்க. செம பெரிய கோயில், ரொம்ப விசேஷமான கோயிலும் கூட. இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொடைக்கானல் மலைக்கு கீழே இருக்கும் இந்த கோவில். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு வாட்டியாச்சும் போயிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் எல்லா நல்லதுமே நடக்கும். நாங்களுமே திருப்தியாக வந்து சாமியை கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.